வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். மக்களே வணக்கம். நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது இந்த பிக் பாஸ் வந்து நம்ம அந்த அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இதுவரை யாருமே எந்த இதுவும் இன்டர்வியூ கொடுக்கல. ஸோ அதனால் அதை பற்றி பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா பிக் பாஸ் கொண்டாட்டமும் இல்லைன்றாங்க, அஃபிஷியலாகவும் அன்அஃபிஷியலாகவும் வந்திருக்கு தகவல். ஸோ அதனால் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இது சொல்லியிருந்தோம். ஆமாங்க, வணக்கம்ங்க. நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லையா, சமையலும் நீங்கள் கேட்டிருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. நாங்கள் அது சமையலையும் இதில் உங்களுக்காக வீடியோஸில் போடுறோம், பாருங்கள். உங்களுடைய ஆதரவு எப்பவும் எங்களுக்கு வேணும். இந்த 2-3 நாள் வீடியோ போடாததுக்கு காரணம் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருந்ததுனால எங்களால் போட முடியலங்க. கொஞ்சம் கேட்ரிங் ஆர்டர்ஸும் மசாலா ஆர்டர்ஸும் இருந்ததுனால எங்களால் பண்ண முடியல. வீடியோஸு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால் பண்ண முடியல. அதுக்காக வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தோம். உங்களோட இந்த அற்புதமாக இருக்குது இந்த சமையல் வீடியோ. நீங்கள் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மிஞ்சி போனால் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சமையலை எப்படி முடிக்கலாம், பிரியாணி வரைக்குமே நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்றது தான் நம்ம வீடியோஸில் நிறைய வரும். மசாலாஸ் வரும், அப்புறம் உங்களுக்கு தேவையான அழகு குறிப்புகளும் நீங்கள் வந்து எல்லாமே கமெண்ட்ஸில் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஏற்கனவே அதாவது இந்த 2-3 நாள் இருந்த அந்த கேட்ரிங்கோட அந்த வீடியோஸும் நாங்கள் போடுறோம், பாருங்கள். அப்புறம் வந்து இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, சிக்கன் செமி கிரேவி பண்ணியிருக்கோம் ஒயிட் ரைஸோட. அதை நீங்கள் பாருங்கள். அது ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸி, சிம்பிள் வேல பண்ணியிருக்கோம். நீங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு அந்த அழகு குறிப்புகள் அது மாதிரிலாம் தேவைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தயவு செய்து நீங்கள் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து. ஏன்னா பிக் பாஸ்க்கு எவ்வளோ நீங்கள் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், நம்மளோட வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்மளோட வீடியோஸை. அப்புறம் வந்து நாளைக்கு வந்து நம்மளோட வீடியோவில் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியஸ்ட் வேல 15 to 20 மினிட்ஸில் இருக்கிறது அப்லோட் பண்ணுறதா இருக்கும். அதையும் தொடர்ந்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோரிஸ் இருக்குது. நம்ம எப்படி வந்து இரவு நேரத்தில் இனிமையாக நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் கேட்ட கதைகள் எல்லாம் நம்ம வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு டைமிங் வந்து கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் போடுறோம். நாளைக்கு பிரியாணி இது போடும்போது பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஒரு 9 o'clock நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே கொஞ்சம் தூங்குற மாதிரி. 9 o'clockலாம் யார் இப்போ தூங்குறோம்? எல்லாம் 10, 12, 1, 2 ஆகிடுது. ஆனால் ஏன்னா தூக்கம் வராதனால தான் மொபைல் வச்சு நோண்டிக்கிட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம கதையை கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவீங்க. ஆமாங்க, ஆனால் அதுக்கு நாங்கள் கேரண்டி. அதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டாயம் தூக்கம் வரும் நம்மளோட கதைகள் கேட்டிங்கன்னா. ஏன்னா தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து தூங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி முதல்ல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம கதையை கேட்டால் தூங்கிடுவீங்க. ஆமாம், நீங்கள் கமெண்ட்ஸ் கூட காலையில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வந்து முன்னாடியே வந்து கதை வரும்போது நாளைக்கு 9 o'clock வரும், கட்டாயம் கேளுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கதைகள் நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை, பாருங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பாருங்கள், இந்த ரெசிபி வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இதை வந்து நீங்கள் வீட்டில் எல்லாருமே இதை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஆயிலெலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் பாருங்கள். இது மாதிரி வதக்கி தாளிக்கும் போது அதனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து கட் பண்ணி அதை ஆயில்லையே ஒவ்வொரு தடவையும் நிறைய நேரம் டைம் எடுத்து வதக்கிறத விட இது மாதிரி வதக்கி செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இந்த பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் இந்த ஹோட்டல் போகாமல் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏன்னா உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் உள்ளே போட்டிருக்கிறோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அதாவது இப்படி தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம குக் பண்ணுறதே வந்து நாங்கள் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி டேஸ்ட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாங்க, பாருங்கள். அந்த சிக்கனும் இது கூடவே சேர்ந்து வந்து அந்த வதக்கும் போதே அதனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் எதுவுமே வராது உங்களுக்கு. அதுதான் இப்போ வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் கூட நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம் பாருங்கள் இதில். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்க. இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். என்னடா அப்போ பேசி முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்களா பார்க்காதீங்க. ஏன்னா நாங்கள் அதான் சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஃபுட்டு ரெசிபி பண்ணுறதுனால இட் வில் டேக் சம் டைம். கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறதுலாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு உங்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாங்க. இது கொஞ்சம் கூட வந்து நீங்கள் பட்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா அசல் அப்படியே ரெஸ்டாரண்ட் மாதிரியே உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ப்ளஸ் வந்து சிக்கன் வந்து நம்மளுக்கு சூடு இல்லையா, அதனால் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் வீட்டில் சிக்கன் செஞ்சீங்கன்னா கூட அது ஃபேட்டுன்னெலாம் நீங்கள் இது பண்ணலாம் வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணாதீங்க. பட்டர் நெய்லாம் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறதுல ஒன்றுமே தப்பு இல்லை. அதே மாதிரி அந்த கார்லிக் நிறைய பூண்டு வந்து நிறைய பொடி பண்ணி அந்த சிக்கன் கிரேவியில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் பூண்டு விலையை கேட்டால் தான் மயக்கம் வருது. கிலோ 400 500 அதனால் பூண்டு வந்து சீப்பாக கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்கி வச்சுங்க. ஏன்னா விலைவாசிகளுடைய உயர்வு வந்து அவ்வளோ இருக்குது. ஆக மொத்தம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட்